எடுத்து கீழ இருந்து மேல வச்சனா? ஆமா. இவ்வளவு பெரிய கல்ல அதுக்குன்னு. கவுண்டமணி பயங்கரம். மாப்பிள ரொம்ப மாப்பிளையோட ஃப்ரெண்ட் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்காரு. ரொம்ப குறும்பு. டேய் என்கிட்ட யாரும் சண்டைக்கு வாங்கடா, எனக்கு சண்டைக்கு வாங்கடா அப்படின்னா. சரி சரி இவன் கார்த்தி ஒண்ணு சரி யாரும் வரமாட்டாங்க. ஆமா சொல்றோம் சாப்பாடு போடுறோம். இதெல்லாம் ஆரம்பம் பக்கத்துல விவேக்லாம் செமையா சாப்பிட்டுட்டு. ஆமா சாப்பிட்டுருவோம், எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க. அது எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? பெசையும் போது விரல்ல மாட்டிச்சு. பெசையுமே விரல்ல மாட்டிச்சு. செங்கல் எடுத்து மேல வச்சு சோத்துல கல்லு. என்னது இது சோத்துல கல்லு? இப்ப நம்மளும் அப்படிதான் எல்சிடில லைனு. ஆமா எப்படியா வந்துச்சு அப்படிதான் இருக்கு. ஓகே அடுத்து கருப்பன் அண்டர்ஸ்கோர் மீ GT6 EU RAMல லேட்டஸ்ட் 9MBக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு. ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமா இல்ல. GT6 மாத்திட்டாராம். ஏன்னா அவர் தான் சொல்லியிருந்தார் ஞாபகம் இருக்கா, மட்டமா இருக்குது GT6 அப்டேட்ல, கேமரா முடிச்சு விட்டாங்க, பேட்டரி லைஃபும் கேவலமா இருந்துச்சு, நான் ஆண்ட்ராய்ட் 12 போயிட்டேன் அப்படின்னாருல பின்னாடி. 8 hours 9 hours வந்துச்சுனாரா. இப்போ வந்து EU RAM மாறினதுல இருந்து EU RAM நல்லா இருக்கும். சரி காமேஷ் ப்ரோட கேட்போம். ப்ரோ நீங்களும் ஒரு EU RAM பத்திக்கு உள்ள போடுங்க அப்படின்னு. அப்புறம் ஹாட்ஸ்பாட் ப்ளஸ் ஃபேஸ்புக் ப்ளஸ் யூடியூப் ஸ்பிளிட் ஸ்க்ரீனு அப்போ கேமரா ஸ்கேனும் யூஸ் பண்ணுவேன். அடோப் ஸ்கேனும் யூஸ் பண்றாரு. SOT 9 to 10 hours வருதா? EU RAM இஸ் ஆல்வேஸ் கேமரா சூப்பரா இருக்கும். சுத்தமா எதிர்பார்க்கல. இந்தியன் ராம் இன்னும் மொக்கையா தான் இருக்கு. நோ இம்ப்ரூவ்மெண்ட். கஸ்டம் ராம்க்கு பதிலாக ரீஜன் மாற்றி தான் யூஸ் பண்ணணும் போல. அண்ட் ஒன் திங், ரியல்மி கம்யூனிட்டியில் டிவைஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார்ம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். பண்ணிப்பய அனுப்பிட்டுருக்காரு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான் ரியல்மி. இப்போ கூட யாரும் என்ன கேட்டாங்க எப்படின்னா ரியல்மி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் சொன்னீங்களா P4 எப்படி இருக்குன்னு கேட்டு. எப்பா எனக்கு நானே வேணாம்ப்பா, எனக்கு ரியல்மியே வேணாம். எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல முடியுமா இந்த மாதிரி போய் ரீஜன் சேஞ்ச் பண்ணுங்க, EU RAM எடுத்து போடுங்க அப்படின்னு. ஃபியூச்சர்ல அவங்க அப்டேட்ஸ்ல எல்லா ஃபோனையும் முடிச்சு விடுறாங்க. ஐயோ அதுதான் ரொம்ப மோசமா இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்கி ரைடர் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ கான் பிரிங் மை ஆண்ட்ராய்ட் வாட்ஸ்அப் டு மை iPhone 16 விச் ஐ ஹவ் பாட் நியூலி. ஐ சர்ச்ட் இன் யூடியூப், தே சே டு யூஸ் மூவ் டு iOS ஆப். ஆமா ப்ரோ, but it is working bro, it shows 92% and after that a pop-up comes as unknown error occurred. Bro any idea from your side bro? But as I was setting up iPhone for the first time, I have skipped that page, data transfer from my old device. So after 5 to 6 days to bring my old Android WhatsApp to my new iPhone, I erase all content and settings in iPhone to bring that page, data transfer from my old device nu kodutha again. But I tried this process for more than 8 to 10 times but never successful. Bought my old Android WhatsApp to my new iPhone 16. கொண்டு வரது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தெரியும் பண்ண முடியல. Asking one question that suppose if I have done that data transfer from my old device for the first time when I was setting up the phone for the first time, நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் செட் பண்ணும்போதே அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பேஜில் வாட்ஸ்அப் கொண்டு வந்து இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குமா? அப்படிலாம் இல்லை. இல்லைனா ஃபர்ஸ்ட் செட் பண்ணும்போதே நான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ இப்படி இருக்கா அப்படின்னா அப்படிலாம் இல்லை ப்ரோ. இது வந்து வேற ஏதோ ஒரு ஃபைல் இருக்கு, அது செட் ஆக மாட்டேங்குது. திரும்ப நான் எரேஸ் பண்ணி கண்டென்ட் செட்டிங்ஸ்லாம் கொடுத்து நான் இது பண்ணேன். ஸோ ஃபைனலி நான் இப்போ கம்பெனியன் டிவைஸ் போட்டு தான் ப்ரோ ஐஃபோனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டு தான் வாட்ஸ்அப்புக்கு மெயின் வச்சிருக்காங்க. என்னோட பிரைமரி வாட்ஸ்அப் ஐஃபோனு இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. பிகாஸ் இப்போ ஐஃபோன் லிங்க்டு டிவைஸ் வாட்ஸ்அப்னால ஓல்டர் மெசேஜஸ் வேறு நாட் ஷோயிங்கு. புரியுது உங்களுக்கு? எஸ் ஃபேக்ட். அதாவது லிங்க்டு டிவைசஸ் போட்டால் அந்த பிரச்சனை இருக்கு ப்ரோ. மூவ் பண்றது திரும்ப அதான் நான் என்ன சொல்லுவேன்னா இல்லை வேணான்னு. சரி இப்போ ஐஃபோன் போறாரு, ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணுவாரு, ஐஃபோன் பிடிக்கல நான் ஆண்ட்ராய்டுக்கு வரேன்னு எல்லா ஃபோன்லையும் கரெக்டாக வருதானே? வரமாட்டேங்குது. இப்போ நம்ம ஐக்ளவுட் பிரச்சனை எல்லாரும் யார் தெரியுமா? நம்ம டெக்ஷான் ப்ரோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம ஒரு வாரம் வாட்ஸ்அப் டேட்டா ஆகானாரு. ஒரு வாரத்துக்கே. ஆமா, ஒரு சில பேர்லாம் 10 வருஷம் போயிருச்சு அப்படின்னாங்க. அதனால இது வந்து யாரை நம்ம அடிக்கலாம்னா மார்க்கை பிடிச்சி கசக்குங்க. ஏண்டா ஒரு கம்பேட்டபிலிட்டி இல்லை, நீலாம் மனுஷனானு. டெலிகிராம் இந்த இடத்துல கொடி கட்டி பறக்குது. ஆப்பிள் வந்து ஈகோ சிஸ்டம் லாக் கேள்விப்பட்டிருக்கீங்க, இதுலயே லாக் வச்சான் பார்த்தீங்களா? நீங்கள் ஐஃபோன் போனால் தான் வாட்ஸ்அப் டேட்டா வரும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதில் என்ன பிரச்சனைனா ப்ரோ, நான் என்ன சொல்கிறேன், நீ எவ்வளவோ டேட்டா திருடிட்டேன், வாட்ஸ்அப் தான் உத்தம. நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா, என்கிரிப்ஷன் இருக்கு, ஏன் சாகடிக்கிறீங்கன்னு இருக்கு. இதுல வேற ஏதாவது ஒன்று வருவாங்க 16 பிட் என்கிரிப்ஷன், ஐயா என்ன விட்டுருங்கன்னு இருக்கு. எனக்கு இன்டர்நெட்குள்ள போயிட்டாலே நாசமா போச்சு, அவ்வளவுதான். சரியா? அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இன்னும் போத்திட்டு தான் இருக்கேன், யாரும் பார்க்கலன்னா சொல்லாதீங்க. சரியா? இதுல என்ன ஹைலைட்னா ப்ரோ, இந்த வாட்ஸ்அப் இவ்வளவு பண்றான் இல்லையா, நம்மளை வச்சு எவ்வளவு டேட்டா கிடைக்குது. அவன் ஓப்பனா ஒத்துக்கிறான் வேற. நான் இந்த காங்கிரஸ்ல பிரஸ் எல்லாம் நம்ம பாத்துருப்போமே, செனட் எடுத்தானே, அப்பயும் கூட ஆமா டேட்டா எல்லாம் யூஸ் பண்றேன்னு தானே சொல்றான். இப்ப கேள்வி என்னன்னா,
இந்த இடத்துல இவ்வளவு பண்ண தெரிஞ்சவனுக்கு 50 ரூபா ஒரு டைம்ல வாங்கின ஆள் தான் வாட்ஸ்அப், சரியா? ஆமா. இப்ப கூட பேசாம என்ன பண்ணலாம்னா ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷனா ஒரு 100 ரூபாய் கூட வாங்கிக்க, கிளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜ் கொடுத்துறேன்னு சொல்லு. ஆமா, அது கூட பண்ணலாம். சரியா? நாங்க அதாவது நம்ம ஆளுங்க கிட்டயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இல்லாட்டி நீ கிளவுட் பேஸ்ட் வந்து 50 GB கொடு ஒருத்தருக்கும். ஆமா, சரியா? இஷ்டத்துக்கு அப்லோட் பண்ணாதானே பிரச்சனை. 50 GB ரொம்ப அதிகம் தான். நீ 5 GB கொடுத்தாலே சந்தோஷப்படுவோம் நாங்களாம். ஏன்னா வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் ரீடைன் பண்ற யாரா இருந்தாலும், வெறும் டெக்ஸ்ட் மட்டும், போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் மட்டும் ரீடைன் பண்றவங்களுக்குலாம் பல வருஷமா டேட்டாவே பாத்தீங்கன்னா 100 MB 200 MB 300 MB தாண்டாது. ஏன்னா டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கு. கரெக்ட் தான். நான்லாம் டெக்ஸ்ட் மட்டும் தான் ரீடைன் பண்றேன் ப்ரோ, வேற எதையும் வச்சுக்கிறது இல்ல. டெக்ஸ்ட் மட்டும் தான் போதும். 4 பேர் ஏதாவது அட்ரஸ் அனுப்பியிருந்தாங்கன்னா ஓகே அப்படின்னு தான் யூஸ் பண்றேன். பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு தான் அது பிரச்சனை. அட்லீஸ்ட் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்காக அவன் என்ன பண்ணலாம், அந்த கிளவுட் பேஸ்ட் இதை எனேபிள் பண்ணலாம். அதையும் பண்றது இல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு வாட்ஸ்அப்ல. நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனா அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். இதுதான் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா ஐக்ளவுட்ல தான் ப்ரோ இது பேக்கப் ஆகும். ஐக்ளவுட் தான். இங்க பார்த்தா ஜி டிரைவ்ல பேக்கப். ஆமா. அப்ப என்ன பண்றது? ஜி டிரைவ் வேற, ஐக்ளவுட் வேற. நான் எப்படி கிளாஸ் பிளாட்ஃபார்ம் கொண்டு போக முடியும்? இப்போ அந்த இது இருந்ததுல ப்ரோ HTC Touch 4G. ஆமா. அதுக்கெல்லாம் என்ன பண்ணேன், நம்ம பேசிட்டு இருந்தோமே, மொத்தமா எனக்கு ஜிமெயில்ல இருக்கக்கூடிய 3500 கான்டாக்ட் இது இருந்தது. ஓகே. அப்படியே எக்ஸ்போர்ட்டர்ஸ் VCF கொடுத்தேன். HMD Touch 4G. HTC அப்படி யோசிக்கிறேன். அது HTC மாதிரி ஒரு போன் எடுத்து வரப்போது பாத்தீங்களா நீ காலைல ட்விட்டர்ல இருந்தது. அழகா இருக்கு. சரி, அதுவும் ஹைபிரிட் டிவைஸா தான் இருக்கும். சரி விடுங்க. ஆனா ஹைலைட் என்னன்னா அந்த HMDக்கு வந்து அந்த VCF ஃபைல் ஒரு 5 MB ப்ரோ தூக்கி போட்டேன். கான்டாக்ட் எல்லாமே ரிஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ இதே மாதிரி நான் என்ன கேக்குறேன்னா, அட்லீஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைலா நான் என்னோட வாட்ஸ்அப் டேட்டாவை பேக்கப் எடுக்கிறேன். கரெக்ட். அதை நான் வந்து என்ன பண்றேன், இப்போ தூக்கிட்டு போய் ஐக்ளவுட்ல போடுறேனே. இப்போ ஐக்ளவுட லாகின் பண்ணி உள்ள போடுறேன். இப்போ நான் உள்ள போறேன், ஐக்ளவுட் வந்து பேக்கப் இருக்கான்னு கேக்குது. அப்ப நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன் ஐக்ளவுட்ல, வாட்ஸ்அப் பேக்கப்னு கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள இந்த ஜிப் ஃபைல் போட்டிருக்கேன். இப்போ இது ரீஸ்டோர் பண்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னா என்னது இது? நிறைய பேர் வந்து ஃபைல் அதோட சேர்த்து இதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா, மால்வேர் ஆன்டி வைரஸ்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் அப்படின்னு நாங்க ஒரு உருட்டு விட்டுவோம். அப்பதான் வாட்ஸ்அப் தான் அந்த வைரஸ் அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வரும். டார்ச்சரா இருக்கு. ஆமா. சரி ப்ரோ, மொத்தம் நீங்க என்ன பண்ணணும்னா, இது இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்பை மட்டும் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து அதுக்கு ரீஸ்டோர் பண்ணுங்க. எதுக்கு எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்ட். போன்ல இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் கூட நம்ம என்ன பண்ணலாம், இப்போ போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அப்புறமா வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்ட். சிஸ்டம்க்கு மூவ் பண்ணிட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணி இதுல வந்து போட்டோஸ் எல்லாம் மேனுவலா மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வெறும் வாட்ஸ்அப் மட்டும் காப்பி பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில பெய்ட் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு தான் பண்ணும். ஒன்றரை ஷேர் கரெக்டா, அதை வச்சு தான் நிறைய பேர் மூவ் பண்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனையானவங்க எல்லாம் கொஞ்சம் பெய்ட் பண்ணி பண்றாங்க. தலையை சுத்தி எங்கெல்லாமோ போய் யூட்டன் போட்டு டேபிள உடைச்சு. வாட்ஸ்அப்ல இந்த மெசேஜ்லாம் முக்கியமா இருந்தா உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் பாவம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து, ஹை ப்ரோ, ஐ எம் யூசிங் Reno 14 for the past 1.5 months. Whenever I heavily multitask, we can feel the heat as well as the lag. And also when use camera for more than 25 minutes, otherwise there is no heating, no lag. Battery life is very decent. Not like a 6000 mAh, but somewhat okay. Good for normal user, which can withstand a day. I used camera with aeroplane mode and it is a bit great. Normal 1 hour gameplay la it will get only warm. அப்புறம் ஷட்டர் இஷ்யூ இருக்கு ப்ரோ. ஏன்னா ஒன்லி வென் பேட்டரி சேவர் இஸ் டர்ன்ட் ஆன் அண்ட் ஆஃப்டர் டேக்கிங் சோ மெனி ஃபோட்டோஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் சம் பேக்ரவுண்டு கிளியர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபோட்டோ எடுக்கும்போது தான் அது நல்லா இருக்கு. பட் இதே கன்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டே இருந்தால் அந்த ஃபோட்டோ நல்லா இல்லைங்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இது. அந்த சிப்பு அப்படியே ஆப்டிமைஸ் ஆகிருக்குது. அதனால தான் நாங்கள் 14 ஸ்கிப் பண்ணிட்டு Reno 14 ப்ரோ மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்றோம். காசு ப்ரைஸ் ட்ராப் ஆனோன்னு வாங்கிக்கோங்க. இல்லை, எனக்கு ஒரு சில கேள்வி இருக்கு ப்ரோ. நான் என்ன கேட்குறேன், இந்த விவோவும் ஓப்போவும் டார்ச்சர் பண்றாங்க ப்ரோ. சரியா, விவோவாது பரவாயில்ல, வி சீரிஸ்ல ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 ஓடிடும். இப்போ இவனை வந்து எனக்கு வி சீரிஸ் தப்பிச்சிருச்சு. பட் ஆனா அந்த X1 FE அதுல ஒரு தலைவலி இருக்குது. இப்போ இந்த ஓப்போல Reno 14ல பிரச்சனை இருக்குது. 13 ப்ரோவும் அதே தான். ஓப்போ Reno 13 ப்ரோவும் அதே 8350 தான். அதே சிப்பு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கு. பட் கேமரா நிஜமா நல்லா இருக்கு. அதுவும் பாருங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ண சொல்றாரு. முடிஞ்சா ரீபூட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. எடிசன் அப்படிங்கிற நண்பர் வந்து, அண்டவா இந்த ஆஃபர் டைம்ல நிறைய பேர் மோட்டோ Edge 60 Pro வாங்கி இருப்பாங்க. பட் ஆண்ட்ராய்டு 16 அப்டேட் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணா 16 அப்டேட் பண்ணாரு. அப்புறமா மெயின் கேமரா ஒர்க்கே ஆகல. கேமரா லென்ஸ்ல கை வச்சு பார்த்தா பிளாக்கே ஆக மாட்டேங்குது. அல்ட்ரா வைட் அண்ட் டெலி போட்டோ மட்டும் தான் ஒர்க் ஆகுது. கீழே கூட போடல. எப்படி இப்படின்னு புரியல. யாராச்சும் வாங்கி இருந்தா அப்டேட் பண்ணாதீங்கப்பா. கதறுன்னு கதறி இருக்காரு மனுஷன். அது வேற 1.8 GBக்குலாம் அப்டேட் வந்துச்சு. வெறும் நம்பர் மட்டும் தான் மாறிச்சுன்னு போட்டிருந்தாங்க. உள்ள ஒண்ணுமே மாறலையா மோட்டோல அப்டேட். ஹலோ UI.
சரி அப்ப யாராவது மோட்டர் வாங்கியிருந்தீங்கன்னா வேணாம். நேத்து கூட என்னாச்சு, பரத்தோட லைவ் வந்திருந்தான். நைட்டுக்கு வந்து நானும் பரத் லைவ் பார்த்தேன், 1.5 மணி நேரம் லைவ் வந்திருந்தான். பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தர் கேட்டார், ப்ரோ மோட்டோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து போட்டிருந்தேன், அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு அப்படின்னு போட்டு. பரத்தும் என்னடானா அவனும் போடுறான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து மோட்டோரோலா ஃபோன் வாங்கிட்டாங்க. ஆனதுக்கப்புறம் அவங்களும் நெகட்டிவ் ரிவ்யூ தான் ப்ரோ கொடுக்குறாங்க. யாருமே வந்து மோட்டோரோலா ரொம்ப பாசிட்டிவா பேச மாட்டாங்களே. முன்னாடி நல்லா இருந்துச்சு, ஏன் அப்படி இவ்வளவு டவுன் கிரேட் போனாங்கன்னு தெரியல எனக்கு. ஒண்ணு நான் கண்டுபிடிச்சேன் ப்ரோ, எப்ப அவன் வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் வித்தியாசத்துல குட்டி போட்டானோ அப்ப அவனால மேனேஜ் பண்ண முடியாம போச்சு. ஏகப்பட்ட போன் வந்ததுக்கு தான் மாட்டினான். ஏன்னா மோட்டோரோலோட கம்பேக் எட்ஜ் 60 அப்படின்னா அதுலயே ஒரு 5-10 போன் இருக்குது சீரீஸ்ல. 50 சீரீஸ்னா அதுல ஒரு 10 போன் இருக்குது. எட்ஜ் ஞாபகம் இருக்கா ப்ரோ? ஃபர்ஸ்ட் நான் மோட்டோரோலா கம்பேக் எப்ப பார்த்தேன்னா எட்ஜ் 20. ஓகே, நான் எட்ஜ் 30 வந்து நல்லா இருந்துச்சு, அந்த சீரிஸே நல்லா இருந்துச்சு. நான் எட்ஜ் 20 ஏன் பார்த்துட்டு வியந்தேன்னா, எட்ஜ் 20 ப்ரோன்னு ஒன்று, எட்ஜ் 20ன்னு ஒன்று. இதுல தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ் மாதிரி மோட்லாம் கொடுத்து அந்த ஃபோன் தின்னா வேற பயங்கரமா இருந்தது. அப்போ வந்து மொத்தமே எட்ஜ் 20 சீரிஸ்ல எத்தனை ஃபோன் இருக்குன்னு பார்த்தாலே ஒரு 2-3 தான் இருந்தது. ஆமா, அவ்வளவுதான் எட்ஜ் 20. எட்ஜ் 30 ஃபோன் விட்டுருந்தா கரெக்டா இருந்துச்சு. அது இப்ப பாருங்க, எட்ஜ் 15 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட எட்ஜ் 50 ஸ்டைலஸ்ங்கறான், பவர்ங்கறான், என்ன நம்ம போது நிக்கவே இல்லைங்க. என்னென்னமோ கொடுப்பாங்க, விதவிதமா அடிச்சு நொறுக்குறான். இதை தாண்டி இந்த 50 நம்பரை மட்டுமே வச்சு விளையாடிக்கிறான் நியோ அதுன்னு. இதை தாண்டி என்ன பண்றான்னா எட்ஜ் 60ல வந்துட்டு இருக்குது லைனா. அது மட்டும் இல்ல ப்ரோ, அதே சமயம் பார்த்தா எட்ஜ் 96ங்கறான். அதாவது வெறும் 96, மோட்டோ G96, G சீரிஸ், G80ன்றான், 85ங்கறான், 86, G45, G35 அதெல்லாம் இப்ப காணும் ப்ரோ. அந்த மாதிரி நம்பர்ஸ்ல வர மாட்டேங்குது. டைரக்டா வந்து 15,000க்கு மேல வரிசையா விட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ரொம்ப கிரௌட் ஆயிடுச்சு. இதை இப்ப எப்படி சமாளிப்பான்னு எனக்கு புரியல. அதனால சப்போர்ட் பண்ண முடியல ஒழுங்கா. இது வந்து அவங்க மிஸ்டேக் தான். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுமன் ராஜா அப்படிங்கிற நண்பர் வந்து, ஐ ஆல்சோ யூஸ்டு ஓப்போ என்கோ பட்ஸ் ஃபார் த பாஸ்ட் 1.5 இயர்ஸ் ப்ரோ. கால் குவாலிட்டி சுமாரா தான் இருக்கு, ஆனா மியூசிக் குவாலிட்டி பட்டாசா இருக்கும். என்னோட பிரதர் 1 மந்த் முன்னாடி தான் OnePlus நாட் பட்ஸ் 3 ப்ரோ வாங்கினான். ஆக்சுவலா நான் அவன் வாங்குறதுக்கு முன்னாடியே OnePlus தான் வாங்கலாம்னு இருந்தேன். பட் அவனோட ஹெட்செட்டை யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னமோ என்கோ பட்ஸ் 2 அவனோட OnePlus பட்ஸ் 3 ப்ரோவும் மோரோவர் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டா எனக்கு பேஸ் அதுல கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு OnePlusல. அப்புறம் முக்கியமா OnePlusல கால் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓப்போல தனியா ஒரு ரூம் உள்ள யாரும் இல்லாதப்போ மட்டும்தான் பேசினா நல்லா இருக்கும். மத்தபடி மைக் வந்து கொஞ்சம் இதுதான். ஆமா, ஆடியோ நல்லா இருக்கும். டிராவல் எல்லாம் பேசினா ரொம்ப பேசுறதை விட காத்து தான் கேட்கும். ஆமா ஆமா, பக்கத்துல பேசுறவங்க வாய்ஸ் தான் கேட்குமா. ஸோ நான் இப்போ OnePlus பட்ஸ் 3 வாங்கலான்னு இருக்கேன். 4000க்கு வந்துச்சு. ஸோ வாங்கிட்டேன். இட்ஸ் சூப்பர். மியூசிக் குவாலிட்டி அண்ட் கால் குவாலிட்டி செமையா இருக்கு ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ, பை. அப்புறம் பிரீமியமான பட்ஸுங்க OnePlus பட்ஸ் 3. சின்ன சிக்லெட் டப்பா மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். அது நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா. அது இப்படி ஓபன் பண்ற மாதிரி காம்பாக்ட்டா நல்லா இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அப்புறம் நான் ரீசெண்டா பாக்குற ஒரே டெக்வைஸ் யூடியூப் சேனல் உங்களோடது மட்டும்தான் ப்ரோ. உங்களோடது ஒரு மாதிரி ட்ரஸ்டபிளா இருக்கு. பை யுவர் ரீசெண்ட் 6 months ஃபாலோவர். 6 மாதங்களா எதுல தெரியுமா? இதுல வரும் தெரியுமா? மாநாடுல 6 மாசமா உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது சரியான ஒரு க்ளூ இல்ல நமக்கு. சரியான இது. அப்போ 6 மாசமான 180 தடவை செத்து போயிருக்கான் அந்த படத்துல. 180 தடவை எங்க செத்து வந்துகிட்டு இருக்கான். அந்த ஒரு இடமே நமக்கு சம்மாச்சானிங்க ப்ரோ. அது வந்து பயங்கரமான திங்கிங் ப்ரோ. இல்ல எனக்கு என்னன்னா, அந்த படத்துல அந்த மண்டபத்துக்குள்ள போவாங்க, யாரோட ப்ளூ சட்டை ப்ளூ கோட்டு சீனு, ஐயோ எத்தனை தடவை சாவான் ப்ரோ. உள்ள போக மாட்டான். அதை வந்து அப்படி சூப்பரா காட்டியிருப்பானுங்க. போர் அடிக்காது அது. இதே என்ன செத்துக்கிட்டே அதுல கடைசியில அந்த ரூம் நம்பர் எல்லாம் கட்டிட்டு சாவான், பயங்கரமா இருக்கும். சாகிறது ஜாலியா சாவான். வந்துட்டா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் போட்டு, அதான் சாகிறது ஜாலியா காட்டுவான் வேற. ஆமா, நான் இதெல்லாம் மாத்த முடியுமான்னு எஸ்.ஜே. சூர்யா கேட்கும்போது சொல்லுவான் தெரியுமா, அப்படின்ட்டு பட்டுன்னு போட்டுருவான். ஐயோ பயங்கரம் ப்ரோ. எனக்கு எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, அவனுக்கு வெறுப்பா இருக்கும் சாவறது, இவன் முழிக்கிறது. ஆனா இவன் வந்து சாவர ஜாலியா சாவற சொல்யூஷன் மாதிரி இல்ல. இவன் ஒரு சொல்யூஷன் நோக்கி போறான். மிஸ்டேக்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே ரெக்டிஃபை பண்ணிட்டு வருவான் அடுத்தடுத்த சாவுல. ஓ இது இருக்கு, ஓகே இதுல சுத்துறோம், அப்ப இதுல நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்ட்டு. ஐயோ ஸ்விஃப்ட் அப்பாச்சிலாம் அநியாயம். அப்பாச்சில போய் பார்க்க முடியாது. அப்புறம் ஸ்விஃப்ட் எடுத்துட்டு போய் தான் தப்பிப்பான். அன்லிமிட்டட் லைஃப் தலைவர் அதுல ப்ரோ. ஒரு சில சீன்லாம் வேற லெவல் ப்ரோ. அதுல வந்து எனக்கு என்னன்னா, ஏன் ரீச் ஆகலன்னு புரியல. மேபி இப்ப என்ன பிரச்சனைனா, மாநாடு 10 yearsன்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு ஒரு பேஜை வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதுல இந்த சீன்ல நான் மறந்துட்டேன் ப்ரோ. இதுலயே நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ இந்த ரீசெண்டா கூட செலிப்ரேட் பண்ணாங்க. 2 years 3 yearsக்கு அதுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. அதுலயே அவங்க போட்டுருந்தாங்க அந்த பிஜிஎம் அதுக்கும் பெஸ்ட் இவ்வளவோ வந்தீங்களா. என்னடா பண்ற அது, என்னடா பண்ற அப்படி பார்த்தா டாம்னு மேல வந்து கழண்டு விடும். ஏன்னா அவன் அந்த ஏர்போர்ட்ல வந்து அந்த டைமிங் தெரியும் எங்க வீலோட. இப்ப வந்து இந்த டைம்ல உடஞ்சு விடும் தலையில. வேற லெவல் மாசுங்க.
இந்த தடவை அவன் ஃப்ரண்ட்லேயே வரக்கூடாதுன்னு எஸ் ஜே சூர்யா. ஆமா அவனை ஃபிளைட்ல இருந்து இறங்கும் போதே அவனை புடுறான் அப்படின்னு ஓடுவான். அவன் எமர்ஜென்சி எக்ஸிட் வெளியே வருவான். ஐயோ பயங்கரமான அதாவது ஃபிளைட்ல எமர்ஜென்சி எக்ஸிட், ஆமா எமர்ஜென்சி லேண்டிங் எக்ஸிட் வச்சு அது வழியா வர மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கிரேசிங்க. இதுல அப்போ நமக்கே தோணும் அந்த கிரேஸ் எல்லாம் எப்படி இதை எடுத்திருப்பாங்கன்ற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போய் பார்த்தது அது ஆக்சுவலா நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம அதான் ஹைலைட். ஏன்னா அவனுக்கு கண்டினியூஸா ஃபிளாப்ஸ் இவனுக்கு வெங்கட் பிரபுக்கு, அதுக்கப்புறம் இது வேற லெவல் பீக்ல கொண்டு போனான். ஸோ இதே மாதிரி திரும்ப யாராவது யோசிச்சு எடுத்தாங்கன்னா டிஃபரெண்டா. எனக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ப்ரோ, எல்லாரும் செமையா உழைச்சாங்க. அந்த எடிட்டர் ராசா மட்டும் கையில கிடைச்சாருந்தீங்க, எப்படியான்னு இதை டீல் பண்ண எந்த இடத்துல செத்தா திரும்ப என்ன வரணும், கட்டு 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 ஐயோ ஒரு கன்யூஸ் மூவியே கிடையாது. கட்டு ஸ்டிச் திரும்ப அந்த மாநாடுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸே கூட்டு வருவான், ஃப்ரெண்ட்ஸே 2 தடவை கூட்டு வருவான். ஆமா ஒரு தடவை கூட்டு வரும்போது என்ன சொல்லுவானா, இப்ப பாத்தியா அதுல அவங்க ஆக்டிங்கும் கரெக்டா இருக்கணும், புதுசா இருக்கணும், புதுசா இவனுக்கு வந்து பழகுனது என்ன சொல்லுவான். இப்ப அங்க ஒருத்தருக்கா பத்தியா அவன் தான் சுட போறான் அப்படின்னு இவங்க திரும்பி பார்ப்பாங்க. சரி சரி கொஞ்சம் தள்ளி அவனை பார்க்காத, சுட்டதுக்கு அப்புறம் ஆனா அவன் சுடல, நாளைக்கு வந்தா சுட்டான், அவன் பத்தி எதுவுமே நடக்காம மாதிரி இறங்குறான். செம்மையா இருக்கும். சரி இவ்வளவு நேரம் இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நம்மள செஞ்சிருவாங்க கிளம்பிடுவான். ஐயோ ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஒரு யூனிவர்ஸுங்க அது. அப்போ இல்ல பிரேம்ஜி தான் செம ஃபன்னா இருக்கும். டெய்லி அப்போ ஒரே விஷயம் தான் உனக்கு திரும்ப திரும்ப நடக்குது. ஆமா அப்ப நீ திரும்ப திரும்ப இதே தான் பாத்துட்டு இருக்க. ஆமா டெய்லி உனக்கு இதே தான் நடக்குது. அதெல்லாம் செம ப்ரோ. டேபிள்ல உட்கார்ந்து கதை பேசிட்டு இருப்பானுங்க ஒரு டீ ஷாப்ல. நல்லா இருக்கும் அது. நல்லா செம. ஓகே சினிடெக் என்தூசியாஸ்ட் அப்படிங்கிற நண்பர் வந்து Oppo Enco Buds 2 நானும் 2 இயர்ஸா யூஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ. அது சூப்பர் டிவைஸ் தான். அந்த டைம் பீரியட்ல வந்த பட்ஸ்லயே அதுதான் சவுண்ட் குவாலிட்டியில ரொம்ப நல்லா இருக்கும், கால்ஸ் ஓகேஷா இருக்கும். இப்போ போக போக பேட்டரி ட்ரெயின் டிஃபரன்ஸ் தெரியுது. நான் ரீசெண்டா OnePlus Nord Buds 3 Pro தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது செமையா அப்கிரேட் ஆனதா இருக்கு. காதுல இருக்கிறதே தெரியாது, சூப்பர் ஃபிட் அண்ட் பில்டு குவாலிட்டி. சாங்ஸ் கேட்கறப்ப அவ்வளவு சூப்பரா இருக்கு. பேஸ் லவர்ஸ்க்கு இது டிவைஸ் கண்டிப்பா ஒரு கிஃப்ட் தான். தென் இன்இயர் டிடெக்ஷன் பக்காவா ஒர்க் ஆகுது. இந்த ஃபீச்சரை Oppo Enco Buds 2ல நான் மிஸ் பண்றேன். அண்ட் பேட்டரி சும்மா தாறுமாறு ப்ரோ, கால் குவாலிட்டி ஆல்சோ சூப்பர் அண்ட் கிளியர். ஆக மொத்தத்துல ஷியோரா இப்போ இருக்கிற கரண்ட்லி இருக்கக்கூடிய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய டிவைஸ்ல சவுண்ட் குவாலிட்டி கம்பேர் பண்றப்ப Nord Buds 3 Pro இஸ் கிரேட்டர் தேன் Oppo Enco Buds 2. இட்ஸ் மை ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியன் தான் நம்மளும் சொல்லுவோம்ல ப்ரோ, ஒன்று போடுறோம்னா இட்ஸ் ஒப்பீனியன் ஆஃப் கௌதம், இட்ஸ் ஒப்பீனியன் ஆஃப் சிவா, இப்படிதான் சொல்ல முடியும். நாங்க என்ன எதிர்பார்க்கறோமோ அதே வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அவசியம் இல்ல. கண்டிப்பா இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா காரம் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கலாம், அவருக்கு காரமா ஃபுட் கொடுத்தா அசல்ட்டா சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. இன்னொருத்தருக்கு லைட் காரம் கொடுத்தாலே அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஓகே சோ இங்க பாருங்க விஷால் ப்ரோ ஒரு பெரிய கமெண்டோட வந்திருக்காரு. ப்ரோ ஐ எம் யூசிங் S24 Plus which I bought it for 53K Flipkartல 1 month of May வாங்கிருக்கேன். purchased original 45W charger from Samsung. ஏன்னா இப்போ ஸ்டாக்கே இல்லையே. இப்ப பார்த்தா ப்ரோ ஸ்டாக் இருக்கு, 60,000 போட்டுருக்காங்க. அது வந்து எவனோ எடுத்துட்டு வந்திருக்கான் போல. கடைசியா வித்தது நிஜமாவே 53 தான். 53ல இருந்து கார்டு ஆஃபர் எல்லாம் போட்டா 50 கிட்ட கொண்டு வரலாம். சரி ஓகே அப்புறம் வந்து ஒரிஜினல் வாங்கிட்டாரு. ட்ரைங் ஃபாஸ்ட் சார்ஜிங், இட் சார்ஜ்டு ஒன்லி 25 watt ஆஃப்டர் ரீச்சிங். ஐ ஹவ் ஃபவுண்ட் தட் சாம்சங் ஒரிஜினல் கேபிள் which is in the box only supports 3 amps கேபிள் இருக்கலாம். ஆமா சோ 5 amp கேபிள் வேணும். நீங்க அமேசான்ல 5 amp கேபிள் போட்டாலே வருதுங்க. நீங்க அதை வச்சு நீங்க தேர்ட் பார்ட்டி கேபிள்ஸ் வாங்கணும்னா நீங்க அந்த 45 watt சார்ஜர் நம்ம சாம்சங் சைட்ல வாங்கினா 3500 ரூபாய் போட்டுப்பாங்க. கூப்பன் போட்டா 3000 கிலோ வரும். கார்பெட்ல இன்னும் சீப் 1.8 மீட்டர் கேபிளோட வருமே, நான் அதானே வச்சிருக்கேன். அது கேபிளோட வாங்குனீங்கன்னா பெரிய கேபிள் வருது. அது 5 amp கேபிள் 1.8 மீட்டர் வரும். ஏன்னா சார்ஜரோட வாங்குனால உங்களுக்கு பெரிய கேபிள் தருவாங்க. ஃபோனோட வந்து சின்ன கேபிள் தான் வரும். 6 அடி கேபிள். எஸ் நல்லா லென்த்தியா இருக்கும். ஆமா சரி சோ அது மட்டும் இப்போ ஒரு மேட்டர். இந்த ஒரிஜினல் கேபிள் டஸ் நாட் சப்போர்ட் 45 watt சார்ஜிங் which they fixed it to S25 series as S25 series will support 45 watt fast charging. provided cable அப்படி சார்ஜ் ஆகும். I have switched from S21 FE. The switch not massive. I can see improvement on smoothness on using phone and camera. Otherwise I give me the near same experience. Phone feels premium. Ultrasonic fingerprint is very fast. Exynos 2400 is also good chip. Okay. It does the job very well and not come across any heating except the very sunny day. It has heated. S21 FE back panel open automatically. அதான் ஓபன் ஆயிடுச்சு. I have to reglue. Can you recommend it reglue on Samsung or third party? Samsung தான் பெஸ்ட். ஏன்னா வாட்டர் சீல் 400 ரூபாய். ஆமா அந்த வாட்டர் சீல் டெஸ்ட் அவங்க கிட்ட இருக்கு ப்ரோ. உள்ள வச்சு ஏர்ல இருக்கான்னு பாத்துட்டு தான் குடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. அதனால ஐபி ரேட்டிங் திரும்ப ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க சர்டிபிகேட் மாதிரி. நீங்க அங்கேயே கொடுங்க, அதான் சேஃப்ங்க. ஏன்னா வெளியில கொடுத்து உள்ள டஸ்ட் எல்லாம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட கேட்க கூட முடியாது சீரியஸா. அப்புறம் மெயின்லி டூ யூ திங்க் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரீஸ் காட் சேச்சுரேட்டட்? There is no massive improvement in the phone as a comedy. My father using iPhone 16 Pro 512 as secondary phone and OnePlus 70 as primary. He is using both Jio and BSNL in OnePlus. He had bought 16 Pro as 70 display got damaged. We have bought it on Salem.
Supreme and they recommended to service 70 display and we changed display. 70 still one of the best experience. Battery has been changed, still it holds the data. iPhone 16 Pro night time camera பெஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. பிஎஸ்என்எல் சிம் ப்ராப்ளமாக இருக்குது ப்ரோ. ப்ளீஸ் வீடியோ போடுங்க ப்ரோ. கேன் யூ சே S24 Plus இஸ் ஒர்த் ஃபார் 53K? ஃபார் மீ SOT ஐ எம் கெட்டிங் அரௌண்ட் 6 to 8 hours. இட் லாஸ்ட் மீ ஃபுல் டே 7 AM நைட் 8 PM. இன் பிட்வீன் கிளாஸில் வந்து 9 to 5 இருப்பேன். ஐ வில் நாட் யூஸ் இட் எக்ஸப்ட் இன் லஞ்ச் பிரேக் ஆர் அதர் பிரேக். ஓகே, ஒருத்தங்க நான் ஆல்ரெடி கமெண்ட்டே ரிப்ளை பண்ணியிருந்தேன். ப்ரோ நல்ல ப்ரோ வாங்கியிருக்கீங்க, ஆல்ரெடி அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஜாலியாக யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம், இல்லை ஹைலைட் ஏன்னா அந்த ப்ளஸுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு ஃபோனு. இப்போ யாராலையும் வாங்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அது அவைலபிளாக இருக்கும்போது நிறைய பேர் அதை சாதாரணமாக நினைச்சாங்க. இப்போ வந்து அதோட வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஃபீல் ஏன்னா அவன் ப்ரொடக்ஷனே கம்மியாக தாங்க பண்ணியிருக்கான். அவன் கொஞ்சம் கோளாறு தான். அவன் வந்து ப்ளஸ் வேரியன்ட் ப்ளஸ் வந்து எப்பயுமே லிமிட்டட் தான். இப்போ S25 ப்ளஸ் என்ன எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. S25 ப்ளஸ்லாம் அதுவும் சூப்பராக இருக்குது ஃபோனு, அதுவும் ஒரு செம்மையாக இருக்குது அந்த ஃபோனு ப்ளஸ். அடுத்து கார்த்தி ஆறுமுகம் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ ஹேவ் S24 Ultra bought 14 months ago for 1.25 lakhs. After 1 year 8 update, black dot on screen left side appeared with horizontal line with blinkers. Service center la Samsung call center refused to claim display, asking 22K for replacement. Use this phone very gentle with Spagen case. Not even single scratch or not heavy apps எதுவுமே பண்ணல. கேம் கூட லைட் யூஸ்டு தான், பேங்கிங் ஆப்ஸும் லைட் ஆப்ஸ் தான். ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் சாம்சங். இவர் வந்து அந்த CO மெயில் போட்டு ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் சரி நம்ம மக்களுக்கு தெரியணும்ல. அப்போ S24 Ultraலையும் ஒரு சிலருக்கு பிளாக் டாட் டெட் பிக்சல் அது, அதே சமயம் லைன். ஆனால் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், அதிகமாக நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சரி ஓகே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நானும் நெட்டில் தேடும் போது என்னன்னா ரேர் தான், ரொம்ப ரேர் தான். ஸோ எப்பயுமே வந்து S24 Ultra லிஸ்ட்டில் இல்லை. அடுத்து AG White அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, ரீசென்ட்லி பாட் S23 8 128 மாடல் 1 month ago from OLX வித் 1 month பிராண்ட் வாரண்டி வித் இது பாக்ஸு பில்லு கேபிள் எல்லாம் 25,000க்கு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அல்டிமேட். ஏஐ ஃபீச்சர் ப்ளஸ் குட் லாக் எவ்ரி திங் ஒர்க்ஸ் ஃபைன். கேமரா லிட்டரலி ஆசம் ப்ரோ. நல்ல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், டே லைட்லேயும் நைட் டைம்லேயும் எல்லாமே லைட்டாக கதறுது. பட் ஸ்டில் ஓகே. 1A7 4 to 5 hours கிட்ட ஆவரேஜ் SOT கிடச்சிது. ஆஃப்டர் அப்டேட்டிங் 1A8 எனக்கு ஆல்மோஸ்ட் 5 to 6 ஹவர்ஸ்க்கும் மேலே கிடைக்குது. SOT ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் அப்டேட்டு. நான் ஒரு ஹெவி யூஸரு. 3 hours இன்ஸ்டா, 2 hours ஃப்ரீ ஃபயர் காமனாகவே யூஸ் பண்ணுவேன். ஹீட்டிங் ஸ்லைட்டாக இருக்கும், பட் ஃபோன் ஹீட் ஆனாலும் ஆஃப் பண்ணி வச்சா ஃபாஸ்ட்டாக கூல் ஆகிடும். இன்ஃபேக்ட் iPhone 15 விட நல்ல போர்ட்ரேட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்குது ப்ரோ. அப்கிரேடட் ஃப்ரம் Poco M4 Pro. ஸ்டில் ஐ ஹவ் யூஸ்ட் மெனி ப்ரீமியம் ஃபோன்ஸ். திஸ் இஸ் த ட்ரூ காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப். போர்ட்ரேட்ஸ்லாம் நல்லா இருக்கும் சாம்சங்ல, எப்பயுமே அது நல்லா பண்ணுவோம். அந்த அல்காரிதம் நல்லா இருக்கும் அவனோடது. ஸோ ஒருத்தர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்காரு, அதுதான் ஹைலைட். 3 hours இன்ஸ்டாகிராமில் ஃபோன் பெரிய, அப்புறம் 2 hours ஃப்ரீ ஃபயர் வேறு. அப்புறம் ரிஷி எடிட்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து நான் S24 FE 20 days கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. எனக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைலில் 85% to 20% யூஸ் பண்ணும்போது 5 hours SOT வருது. ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைலில் கேம் ஆப்டிமைசேஷனில் பர்ஃபார்மன்ஸ் மோடில் 60 FPS லிமிட் பண்ணி இருக்கேன். 2 hours BGMI, 1.5 hours வரைக்கும் யூடியூப், 40 minutes இன்ஸ்டா யூஸ் பண்ணியும் எனக்கு நல்ல SOT தான் வருது. கேம் விளையாடுற அப்போ மட்டும் தான் லைட்டாக ஹீட் ஆகும், கொஞ்சம் நேரத்திலேயே அது கூலும் ஆகிடுது. ஸோ இது வந்து இவரோட ஃபீட்பேக் ஃபார் S24 FE. பரவாயில்ல, எல்லாருமே அடிச்சு யூஸ் பண்ணியும் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா 60% பேட்டரியை ட்ரெயின் பண்ணி என்னால் 5 hours SOT வர வைக்க முடியுங்கிறீங்க. இத்தனைக்கும் வந்து இல்லை இன்ஸ்டாகிராமும் கேமும் உள்ள வருது. எஸ், ஆச்சரியமா தான். இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ காமன் ஆயிடுச்சு, எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. வினோத் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நான் X200 FE 16/512 வாங்கியிருக்கேன். எனக்கு கேமரா போர்ட்ரேட் ஷாட் நார்மல் ஃபோட்டோ எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. பட் ப்ரோ மோடில் எடுத்தால் ஒரு மாதிரி பிளராகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓல்டு ஃபோன் Vivo X60 கம்பேர் பண்ணும்போது இது பிளராக இருக்கிற அது நல்லா இருக்கு. இது அந்த அளவுக்கு ஓகேவா இல்லை. அதாவது X60 வந்து கொஞ்சம் மாசாக இருந்தது அப்படிங்கிறாரு. FE-ல X200 FE வந்து க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எடுக்க ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க. அப்படின்னா மேக்ரோ லென்ஸ் வாங்கிக்கலாமா? அப்பெக்ஸில் 100mm லென்ஸ் இருக்கு. நான் கேமராக்காக தான் ப்ரோ வாங்கினேன். X200 தான் சர்ச் பண்ணேன், பட் எனக்கு அது கிடைக்கல, ஸோ இதை வாங்கினேன். அப்போ அந்த லென்ஸ் எக்ஸ்டர்னல் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹைலைட் என்னன்னா உங்களுக்கு தெரியும் மேக்ரோ எப்படி எடுக்க முடியும். எனக்கு என்னன்னா ஜோக் என்னன்னா ஒரு X200 கொஞ்சம் தேடி இருந்தாருன்னா செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கூட வாங்கிருக்கலாம். X200 ஆன்லைனில் இருக்கு, பட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இன்னும் ட்ராப்பே ஆகல. அவன் ப்ரைஸே கட் பண்ணல ப்ரோ அந்த ஃபோனுக்கு. X200 தானே. X200 ப்ரோவும் கட் பண்ணல, ப்ரோவும் நார்மல் X200 கட் பண்ணல. அதான் ப்ரோ நல்லா இருக்குல்ல. 2 பேர் இது வரைக்கும் பெருசாக கட்டே பண்ணல ப்ரோ. ஓப்போவும் கூட பார்த்தீங்கன்னா Find X8 Pro கட் பண்ணல. X8 அது ஆஃபர்ல சேல்ல வந்துச்சு. X8 Proலாம் கட்டே ஆகலைங்க. அதே மாதிரி Xiaomi 15க்கும் சரி 15 இருக்கும், அவனும் கட் பண்ணல. Vivo இந்த பக்கம் X200 Pro கட் பண்ணல. ஆமா, X200 FE கட் ஆச்சு, நல்லா டிராப் ஆச்சு.
அது அவங்களே தெரிஞ்சிருக்கு போல. 9300 ப்ளஸ். ஓகே, அடுத்து நோபல் அப்படின்றவர் வந்து, நான் மோட்டோ எட்ஜ் 40 யூஸ் பண்றேன். பாஸ்ட் 2 years சம்டைம்ஸ் ஐ ஹவ் ஃபேஸ்ட் பக், பட் தட்ஸ் நாட் பாதரிங் மீ. ஓகே, ஃபியூ வீக்ஸ் பேக் ஃபோன் சார்ஜ் போர்ட்லாம் ஆன் ஆகல. தெரிஞ்ச ரிப்பேர் சென்டர்ல கொடுத்தேன். தே கிளீன் த போர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சார்ஜிங் சர்க்கியூட், டிஸ்மேண்ட்லிங் த ஃபோன். ஐ ஹவ் டிராப்டு மை ஃபோன் இன் குலாப் ஜாமுன் சுகர் சிரப்பா. சாப்பிடும்போது உள்ள விழுந்துருச்சுங்க, சாரிங்க. ஆஃப்டர் தட் பேட்டரி ஹெல்த் கூட சூப்பராக தான் இருக்கு. அதை க்ளீன்லாம் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ குட். ஐ பிளே எவ்ரி பிக் கேம் ஜென்சின், பப்ஜி, சிஓடி, எம்ஏ எக்ஸெட்ரா. கரண்ட்லி ரன்னிங் 115. ஐ ஆல்சோ ஹேவ் லெனோவோ லேப்டாப், ஸ்மார்ட் கனெக்ட் இஸ் ஆல்சோ குட். நெக்ஸ்ட் அப்டேட் ஆனாலும் நான் மோட்டோ தான் போவேன். இது வந்து ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறதுனால நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர், நல்ல விஷயம் தான். அவருக்கு வந்து ஸ்வீட்டா இருந்திருக்கு, அதனால சுகர் சிரப்லாம் போட்டு எடுத்திருக்காரு. ஓகே, அடுத்து வந்து யூசர் பிடி அப்படிங்கிற ஒரு பிடி 3B. சரி, ஓகே. வணக்கம், நான் 1+78 256GB 2019 நவம்பர்ல வாங்கினேன். 2025 மார்ச் வரைக்கும் 5 வருடத்துல ஒரு ரெண்டு இல்லைன்னா 3 முறை தான் ஹேங் ஆகி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் இது. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நல்ல நாள் செத்து போச்சுன்னு போட்டிருக்காரு. ஒரு நல்ல நாள்ல செத்து போச்சு. சர்வீஸ் சென்டர்ல கால் பண்ணி கேட்டா எடுத்துக்கிட்டு வாங்க, சரி பண்ணிடலாம்னு சொன்னாங்க. 4500 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. நான் இந்த மாதிரி ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் ஆகலன்னு மட்டும்தான் சொன்னேன். நானும் சரின்னு கொடுத்தேன். 20 நாட்கள் வச்சுக்கிட்டு இருந்துட்டு சரி பண்ண முடியலன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஓபி 5 year old பிரீமியம் போன் எல்லாம் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு. இது காமன், நாங்களே இது வரைக்கும் ஒரு 20 போன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ இது வந்து எனக்கு சிபி ரீபிளிங் மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னோட 5 வருஷம் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே மொத்தமா ஒரே நாள்ல போயிடுச்சு. அது வரைக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இல்லை. எப்படி இப்படி திடீர்னு ஆச்சுன்னு தெரியல. ஆனா இது காமன் ப்ராப்ளம்னு தான் சொல்றாங்க. எனக்கு தெரியுது அந்த போனுக்கு வயசாயிடுச்சுன்னு. இருந்தாலும் அந்த பச்சை கோடு விஷயம் பேசுற அளவுக்கு இந்த யாருமே பெருசா பேசல. அதிகமா 5 வருஷம் ஓவரான போன் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் இந்த மாதிரி இஷ்யூ வருதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதனால கூட இருக்கலாம், கொஞ்சம் அலர்ட்டா இருக்கலாம் இல்லையா? அதுக்கு சொல்றேன். இப்போ விஷயம் என்னன்னா, 5 வருஷம் இருக்கிற ஓபி பேக்கப் சரியா எடுத்து வச்சுக்கணும் சொல்றாங்க. ஏன்னா எப்போ வேணும்னாலும் எது வேணும்னாலும் நடக்கும். நன்றி. நீங்க ரீபால் பண்ணி வேணா உங்க டேட்டா எடுத்துட்டு போன ரீபால் பண்ணலாம். ரீபால் பண்ணிட்டு டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. சில சமயங்கள்ல அது 2-3 வருஷம் திரும்பியும் வேலை செய்யும். ஏன்னா உங்களுக்கு அந்த டேட்டாலாம் வேணும்னா நீங்க கண்டிப்பா ரீபால் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ப்ரோ, நான் 70 Pro அந்த மாதிரியான ஃபோன் யூஸ் பண்ணும்போது அதுல வந்து 4G தான் ப்ரோ இருக்கு. கரெக்ட், அந்த ஒன்னு தான் 4G. ஆமா, VA யூசர்ஸ்க்கு ஜாலி. அவங்களுக்கு யூஸ் அன்லிமிட்டட்ல 4G அன்லிமிட்டட் அடிஷனல் இருக்குவாங்க. ஆமா, மத்தவங்களுக்கு தான் பிரச்சனை. ஆமா. ஓகே, அடுத்து வந்து கார்த்திக் ஸ்ருதி அப்படிங்கிறவங்க வந்து, ப்ரோ என்னோட சாம்சங் S21 FE மொபைல்ல கிரீன் லைன் இஷ்யூ வந்துருச்சு. என்னோட ஒரிஜினல் பில்லு நான் மிஸ் பண்ணிட்டேன். அது இல்லாம நான் வாங்கின சாம்சங் இப்போ அவங்க ஷோரூம் இல்ல. ஆனா நான் ஒன்னு சொல்லுவேன் ப்ரோ, நீங்க போனீங்கன்னா உங்க சாம்சங் அக்கௌண்ட் நீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்க நம்பர்ல அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா அவங்க என்னோட இமெயில் ஐடிக்கு அனுப்புன பில் இருக்கு. அதுல அந்த ஷோரூம் சீல் இல்லையா? யாரு ப்ரோ? அதெல்லாம் மேட்டர் இல்ல ப்ரோ. பில்ல மட்டும் நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அது PDF எடுத்துட்டு போங்க. இன்னொன்னு என்னன்னா, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சர்வீஸ் சென்டர்ல. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? இப்போ நான் சாம்சங் சர்வீஸ் சென்டர்ல என்னோட மொபைலை ஃப்ரீயா டிஸ்பிளே மாத்தி தர சொல்லி கேட்டேன். அவங்க பில்லுல சைன் அண்ட் சீல் இல்லைன்னு சொல்லி ஃப்ரீ ஸ்கிரீன் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏதாவது வழி இருக்கா? ஏதாவது வழிலாம் இல்ல. அந்த சர்வீஸ் சென்டர் லூஸ் சர்வீஸ் சென்டர், வேற சர்வீஸ் சென்டர் போங்க. உங்க போன் வாங்கி பில் இருந்தாவே போதும். இவ்வளவு டீடைல்ஸ்லாம் இவனுக்கு கேட்கவே மாட்டான். அடுத்து விட்டா ஆரோஸ்கோப் கொடு, உனக்கு கல்யாணம் ஆச்சா, கல்யாணம் குழந்தை இல்லைன்னா உனக்கு கிடையாது, வாங்கும்போது எடுத்து போட்டோ கொண்டு வா அப்படின்னுவாங்க. இந்த நீங்க போன் இப்படி வாங்குவீங்க இல்ல, இப்படி கடையில அந்த போட்டோ இருந்தா ப்ரூஃப் ஆஃப் பர்ச்சேஸ் இல்ல ப்ரோ. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இப்போ நம்ம நண்பர்களே ஒரு சிலர் சொன்னாங்கல்ல, ஆமா ஒரு சர்வீஸ் சென்டர் போனேன் அங்க கிடைக்கல. ஆமா, வேற சர்வீஸ் சென்டர் போனா கிடைச்சது. ஒருத்தரெல்லாம் 3-4 சர்வீஸ் சென்டர் போனோம்னா 5வது சர்வீஸ் சென்டர்ல கேட்கவே இல்லையா, வந்தானே இந்த மாதிரி இஷ்யூனுங்க போனை பார்த்தாங்க, ஓகே அப்படின்ட்டு 505 ரூபா ஆகும். அவ்வளவுதான், அந்த மாதிரி தான் மாத்தி கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதனால வேணாம் ப்ரோ. சரியா, வேற எங்கேயா போயிட்டு நீங்க திரும்ப ட்ரை பண்ணுங்க, சர்வீஸ் செக் பண்ணி பாருங்க. ஆமா, சர்வீஸ் சென்டர் சாம்சங் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் கிருத்திக் அப்படிங்கிறவங்க வந்து, அண்ணா ஐ பைட் எலக்ட்ரிக் டூத் பிரஷ் ஃபார் 5K. After 2 days, the price was dropped. I decided to return and buy it again. So I called Amazon customer service to return, but they gave me refund without receiving the product.
வச்சுக்கோங்க, நீங்கள் சும்மா வச்சுக்கோங்க அப்படின்ட்டான். ப்ராடக்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, 5000 ரூபா. பட் ப்ரஷ் ஃப்ரீ உங்களுக்கு. ஏன்னா அது நான் ரிட்டர்னபிள். பல்லு விளக்கம் அதை எப்படி திரும்ப வாங்குவான் அவன்? நான் விளக்கவே இல்லைங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண போகிறான் பல்லு இதை வச்சுட்டு. ஆனால் நம்புங்க, நான் விளக்கவே இல்லைங்க. ஓகே, நம்மளால தான் கருப்பன் அண்டர்ஸ்கோர் மீ. ப்ரோ, ரியல்மி கம்யூனிட்டி ஒருத்தன் GT7க்கு பெஞ்ச் மார்க் ஸ்கோரு அவ்வளோ வருது அப்படின்னு ஃபீலாக விட்டுட்டு இருந்தான் ப்ரோ. நான் கம்முனே இருக்காம ஸ்கோர் வச்சுக்கிட்டு என்ன போறேன்னு கேட்டேன். கடின்னு கடிச்சு வச்சுட்டான். அவன் கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் கடிச்சு விட்டானுங்க. பிராண்ட் அவ்வளோ மண்டையை கழுவி விட்டுருக்கானுங்க. உண்மைதான், எல்லாம் வடக்கா அறிவு கட்டவனுங்க, செஞ்சதெல்லாம் வடக்காளுங்க. அப்போ அவனுங்க அறிவு அவ்வளவுதான். இங்க பாருங்களேன், இந்த விஷயத்துல நான் வந்து இந்த அரசியலை தாண்டி, அரசியல் 1000 பேசுவாங்க. வடக்குல இருக்கிற அறிவு இல்ல, கீழே இருக்கிற அறிவு, எல்லாருக்குமே அரசியலை பொறுத்த வரைக்கும் அறிவு இல்ல, அது வேற விஷயம். ஆனா இந்த டெக்ல இந்த போன் விஷயமா பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா மொத்த கிரிக் கம்னாட்டி அங்கதான் இருக்காங்க. சரியா, இதுல வேற கிரியேட்டர் கம்னாட்டி அங்கதான் இருப்பாங்க. நீங்க பாரபட்சம் பார்க்காம யூடியூப்ங்கறனால கெட்ட வார்த்தை போட்டு கூட பேசலாம். நீங்க வந்து பேன் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. என் வாயை நான் திரும்ப ஆசிட் ஊத்தி வாஷ் பண்ண விரும்பல. கன்றாவியான உனக்கு மொத்தமா கதம்பரம் இருக்காங்க. நான் சில சமயங்கள சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, எனக்கு ஹிந்தி தெரியாது வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா சீரியஸா சொல்றேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே கழிய விட்டுருப்பேன். ஹிந்தி தெரியாதனால இவனுக்கு ஹிந்தியில ஓட்டையா பேசுவானுங்க ப்ரோ. ஒரு சில வார்த்தைகள் என் காதுல விழுந்து புரியும். என்ன கிறுக்கா பேசிட்டு இருக்காங்க, கிறுக்குத்தனமா இருக்கு அப்படின்னு இருக்கும். என்னால ஆனா அவனுங்க கிட்ட ஹிந்தியில எப்படி ரிப்ளை பண்ண முடியும்? என்னென்னமோ ஓட்டையா பேசிட்டு இருப்பானுங்க. நீங்களா சேனல் வர வச்சிருக்கீங்களாடா, பார்த்தா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ல இருக்கும். அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஒருத்தன் ஊபியில உட்காந்துட்டோ இல்லாட்டி மத்திய பிரதேசல உட்காந்துட்டோ வீடியோ போடுறானோ, அவனுக்கு என்னன்னா கீழே இருக்கிற ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் பார்ப்பாங்க எல்லாரும். அவ்வளவு பேருக்கும் ஹிந்தி தெரியுது. அப்ப என்ன ஆயிடுது, அவன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் அவனுக்கு ஒரு மேட்டர்ல ஈஸியா ஆயிடும். ஆனா அறிவு கொஞ்சம் கூட இல்ல. கட்டுக்கும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படிதான் ப்ரோ இருக்காங்க. அதனால அவன் விடுங்க, அந்த கரும்பு பிடிச்சவன் எங்கேயோ போய் தொலைகிறான். அவனுக்கு வந்து நம்ம எப்படி திரும்ப செருப்படி கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஸ்கோர் கம்மியா இருக்கிற ஏதாவது ஒரு போனை லைவா வந்து பக்கத்துல வச்சு யூஸ் பண்ணி காமிச்சிட்டு GT7 எடுத்துட்டு நக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லலாம். GT7 ப்ரோவோட நீங்க வச்சிருக்க GT6 நல்ல போனு சீரியஸா, அதுதான் ஹைலைட். அதுவும் நீங்க EU வேற போட்டு சிம் போடுறீங்க. உங்க EU ராம்ல 10 மணி நேரம் SOT வருதுன்னு அவன்கிட்ட சொல்லுங்க, போய் சாகட்டும் வரமா. இல்ல ப்ரோ, இந்த அறிவு கட்டத்தனமா ஏதாவது பேசி நம்மள வெறுப்பேத்தும் போது தான் இரிட்டேட் ஆகுது. நானும் பாருங்க பாரபட்சம் பார்க்காம பேன் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரையும் பேன். எனக்கு ட்விட்டர் ரொம்ப அப்படியே அமைதித்தனமான இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா ப்ரோ, என்னோட போஸ்ட்டுக்கே கீழே வந்து 8 கமெண்ட்னு வரும். நான் போய் பார்த்தா 5 இல்ல 6 தான் இருக்கும். என்ன அர்த்தம், மீதி 3 அவங்க பேன் பண்ணுவீங்க. என்னமோ வந்து கத்திட்டு போட, அவ்வளவுதான். என் கண்ணில் காட்டாது அது. மொத்தமா கமெண்ட்ஸ்னு பார்த்தா 8ன்னு காட்டும். 8 ரிப்ளைன்னு காட்டுது. ஓபன் பண்ணா 5 தான் இருக்கும். ஓ 3 அவங்களா, சரி ஓகே ஓகே. இன்னும் நீங்க எங்க தான் சுத்திட்டு இருக்கீங்களாடா, சரி போய் தொலைங்கடா, அவ்வளவுதான். வேஸ்ட் ப்ரோ, 5 காசுக்கு போயிடாது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்வீட் ஒன்று எடுத்து காமிச்சாங்க. அதுக்கும் என்ன பண்ணுதுன்னா, கார்த்தியோ யாரோ அனுப்பியிருந்தாங்க. தேங்க்யூ சுரேஷ் ப்ரோ ஏதோ அனுப்பியிருந்தாங்க. தேங்க்ஸ் ப்ரோ, பேன் பண்ணிட்டேன். குரூப்ல வந்து யாராவது ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இந்த ட்வீட்ல ஒரு சொல்லியிருக்காரு. ஆமாமா, தெய்வவாக்கு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. அது அந்த OnePlusக்கு தான். OnePlus 1UI ல இருந்து OnePlus போனா எதுன்னு சொல்லி அதெல்லாம் பேன் பண்ணிட்டேன். அந்த யூசர் OnePlus, அதாவது எப்படின்னா 1UI ல இருந்து யாராவது ஆக்சிஜன் யூஸ் வந்தாங்கன்னா மண்ணை நக்குவாங்களாம் உண்மை அப்படின்னு. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய கிளாடியேட்டர் கொன்று ஓடி போயிரு அப்படிதான் இருக்கு. அதனால பேன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லூசுத்தனமா பேசுற எல்லாரையும் பேன் பண்ணுவேன். ஆமா, நான் ஓப்பனா தான் சொல்றேன் ப்ரோ. இப்போ நம்ம சேனல் வந்து மொக்கையா பேசுறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்ம சேனல் வந்து தேவையில்லாத ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பரப்புறோம்னு தோணுச்சுன்னா, சேனல் ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்களும் வந்து என்ன பண்ணலாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல் கொடுத்துட்டு போலாம். அதே மாதிரி தான் நம்ம போற பாதையில யாராவது ரொம்ப கேனத்தனமெல்லாம் வந்தாங்கன்னா பேன் பண்ணிட்டு அமைதியா நாங்க வந்து போயிட்டே இருக்கலாம். நமக்கு என்ன ப்ரோ, இப்போ வியூஸ்ங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி ப்ரோ. நமக்கு வந்து ஒரு ஹெல்தியான புத்திசாலித்தனமான ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் கம்யூனிட்டி, அவ்வளவுதான். ஓகே, ஸோ அங்கே வந்து ரியல்மி கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. அது பக்கம் போனா தானே, நான் அங்கெல்லாம் போனா நான் கம்யூனிட்டி வந்து பேன் போனா வாயிலே விட்டுறாங்களா இந்த பக்கம் வந்து. இல்லை, நான் நினைச்சு பார்க்குறேன், இப்போ சொல்றத வச்சு பார்த்தா அங்கே போனா நான் எல்லாரையும் பேன் பண்ணிட்டு இருக்கணும் போலயே. கடைசியில் நான் கம்யூனிட்டி மாடரேட்டர் ஆனா எப்படி இருக்கும், ஆப் அன்இன்ஸ்டால் கம்யூனிட்டி ஆப்பே தேவையில்லை எனக்கு. நான் கம்யூனிட்டி அவங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்லுவேன் சிஇஓக்கு, ஒரு கேவலமான ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த கர்மத்தை இருக்கிறது இல்லாமே இருக்கலாம். இப்படி இருந்தா நீங்க வழங்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து உண்மையான இன்ஃபர்மேஷன் யாருமே தரது மட்டும் தான் அவன் போடுறான், வேற சொல்ல மாட்டேங்கிறான். கொடுமை. ஓகே, ஜான்சன் பிக்சல் அப்படின்றவர் வந்து talk about audio products selling in e-commerce bro in India, like headphone zone, concept cut and the audio store. I have recently bought Muse Hi-Fi M4 DAC in concept cut on 22nd October, but now I have an issue with the new product. The device is not turning on after using it for only 45 minutes, but they are promising 8 hours playback, but even after I charged for around 2 hours, it only withstands about 45 minutes. After that I went completely dead, no response, like no LED blinking also. I tried to contact the concept card customer service, but it sucks.
ப்ளீஸ் ஷேர் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ். ஐ காட் நோ சப்போர்ட். ஓ இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்க. கான்செப்ட் கார்ட்ல வந்து கஸ்டமர் கேர் ரீச் பண்ண முடியலன்றாங்க ப்ரோ எல்லாருமே. ஓகே ஸோ கான்செப்ட் கார்ட்டை இப்போ டேக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ட்விட்டர்ல போயிட்டு கான்செப்ட் கார்ட்டை டேக் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் வருது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நீங்களும் வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரோ, ஏன்னா அவன்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஹெட்ஃபோன்ஸோட விட நிறைய வச்சிருக்கான். ஸோ அதனால அங்கே போய் வாங்குறாங்க. அந்த பட்ஸ் முதற்கொண்டு அவன் தான் வித்துட்டு இருக்கான். அந்த என்ன வந்துச்சு 3 ட்ராப் பட்ஸ்லாம் அவன் தான் வித்துட்டு இருக்கான். ஸோ மக்கள் அங்கே போயிட்டு வாங்கிட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்க மாட்டேங்குதான், கஸ்டமருக்கு ரீச்சே பண்ண முடியாது. ட்விட்டர்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், கான்செப்ட் கார்டை டேக் பண்ணி இந்த மாதிரி திட்டலாம் ப்ரோ. திட்டிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எங்களை மாதிரி 4-5 பேரையும் வந்து டேக் பண்ணுங்க, நாங்களும் ரீட்வீட் பண்ணி விடுறோம். இப்படிதான் பண்ண முடியும் சில விஷயங்கள்லாம். சாம்சங் அப்படிதான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். நேரில் போய் சர்வீஸ் சென்டர்ல பதில் வரலன்னா ட்விட்டர்ல போய் வந்தா உடனே ஓடி வந்துருவாங்க. ஆமா, செக் யுவர் டிஎம் சாரி அப்படின்னு. ஓகே, அடுத்து வந்து வசீகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சார் ப்ரோ, ஐ யூஸ்டு டெக்னோ மொபைல் டெக்னோ ஸ்பார்க் 10 5G இன் 2 years till now no issue. எதுவும் வரல, கால் குவாலிட்டி பக்கா. நான் விஐ தான் யூஸ் பண்றேன், நோ இஷ்யூ. கேஷுவல் யூசேஜுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. பேட்டரி இப்போ வரைக்கும் ஓகே, 1 day பேட்டரி லைஃப் கண்டிப்பா வந்துடும் கேஷுவல் அண்ட் ஜென்ரல் யூஸ்க்கு. யூஐ நல்லா தான் இருக்கு ப்ரோ, அப்டேட் கொடுக்கல. பட் ஃபோனுக்கும் ஆப்டிமைசேஷன் நல்லாவே இருக்கு. வித் SoC MediaTek 6020 ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா 8 out of 10 கொடுப்பேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து 5 out of 10 தான். நான் 2 years யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு. பட் சர்வீஸும் அக்சசரிஸும் அவ்வளோவா இல்லை. மோஸ்ட்லி ஆன்லைன் போய் தான் பை பண்ணணும். அதாவது ஆக்சசரிஸ்லாம் வெளில எங்கேயுமே கிடைக்காது. சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் கோளாரா தான் இருக்கு. கேஸ் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஆமா ப்ரோ, இந்த டெக்னோல வந்து இன்ஃபினிக்ஸ் இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் ரேர் பிரீடா தெரியும். ஆமா ஆமா கரெக்ட். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸு. வேற சில கமெண்ட்டோட நம்ம திரும்ப அடுத்த பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய்.